வணக்கம். கரூரில் நிகழ்ந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகட ஆக்குவது நமது நோக்கம் இல்லை. எனினும் திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது கடமையாகிறது. இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருகிறது. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தற்பொழுது விசாரித்து முடித்து உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். அனைத்தையும் விட மனித உயிர்களை விலை மதிப்பற்றது என்ற பொறுப்புடன் அனைத்து தரப்பினருடன் இணைந்து செயல்படுவோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தள பக்கத்தில் தன்னுடைய கருத்தை கரூர் சம்பவம் தொடர்பாக வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பொய்களை பரப்பும் போது உண்மையை விளக்க வேண்டியது அரசின் கடமை. இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என்று முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே இன்று காலை சட்டப்பேரவையில் நடைபெற்ற கூட்டத்திலும் கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு முக்கிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் தாவேகா தலைவர் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது தொடர்பாக குறிப்பிட்டு பேசியிருந்த நிலையில் தற்பொழுது எந்த ஒரு தனிநபரையும் தாக்கி பேசுவது நமது நோக்கம் இல்லை. இருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் அனைத்து வித வழிகாட்டு நெறிமுறைகளையும் வகுத்து பின்பற்றுவோம், அனைவருடன் இணைந்து செயல்படுவோம் என்று எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்.